மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு வெதுவெதுப்பான மற்றும் சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். குளிர்ந்த உணவு, அதாவது ஃப்ரிட்ஜில் வைத்த உணவு மற்றும் பால் பொருட்கள் மற்றும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். வெதுவெதுப்பான தண்ணீர் அல்லது கஞ்சி போன்ற எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம். இஞ்சி, துளசி, மிளகு போன்ற இயற்கை பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சுத்தமான பாத்திரங்களில் சமைத்த உணவு மட்டுமே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மழைக்காலத்தில் குழந்தைகளுக்கு மென்மையான பருத்தி உடைகள் அணிவிக்க வேண்டும். உடைகள் ஈரமாக இருந்தால் ஈரமான உடைகளை உடனே மாற்றி குழந்தைகளின் உடலை நன்கு உலர வைத்திருக்க வேண்டும். குளிர்காற்று அடிக்காமல் போர்வை அல்லது குழந்தைகளுக்கான ஜாக்கெட் போன்றவற்றை போட வேண்டும். மழைக்காலத்தில் குழந்தைகளை வெளியே தூக்கி கொண்டு செல்லக்கூடாது. அது காய்ச்சல், சளியை ஏற்படுத்தும். தலையையும் கால்களுக்கும் குளிரில் இருந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும். மழை, குளிர், கொசு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பாக வீட்டுக்குள் வைக்க வேண்டும். மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பது கவனம் அவசியம். நீர் மாசடைந்திருக்க வாய்ப்பு இருப்பதால் எப்போதும் கொதிக்க வைத்து பிறகு நன்றாக ஆறிய பிறகு தண்ணீரை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். தினமும் புதிய தண்ணீரை தயாரித்து சுத்தமான மூடியுள்ள பாத்திரத்தில் வைக்கவும். குளிர்ந்த தண்ணீரை தவிர்த்து சற்று வெதுவெதுப்பான தண்ணீர் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். வேர்வை குறைந்தாலும் உடல் ஈரப்பதம் தேவைப்படுவதால் சிறு இடைவெளியில் தண்ணீர் கொடுக்கலாம். தண்ணீர் கொடுக்கும் பாட்டில் தினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு சளி அல்லது வயிற்றுப்போக்கு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தண்ணீரின் அளவை சரி செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் குழந்தைகளின் கழிவுகளை உடனே வெளியேற்றுவது மிக முக்கியம். மழைநீர் கிருமிகள் அதிகரிப்பதால் மலத்தை மூடிய பாத்திரத்தில் சேகரித்து வெளியேற்ற வேண்டும். அந்த இடத்தில் துளசி நீர், நெல்லிக்காய் பொடி அல்லது மஞ்சள் கலந்த நீரினால் கழுவினால் கிருமிகள் அழியும். குழந்தையின் இடுப்பு பகுதியை வெதுவெதுப்பான நீரில் சோம்பு அல்லது மஞ்சள் சேர்த்து சுத்தம் செய்யலாம். கைகளை எலுமிச்சை அல்லது வெட்டிவேர் நீர் கொண்டு கழுவுங்கள். இப்படி செய்வது குழந்தையின் ஆரோக்கியத்தையும் வீட்டின் சுத்தத்தையும் காக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க வேண்டும்.